Hi guys, welcome to Quick Throw and I am man of my words. Okay guys, இன்னைக்கு வீடியோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் கைஸ். ஃபர்ஸ்ட் நான் கூகுள் சர்ச்சை நான் லைட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி கூகுள் ஒரு அந்தளவுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்டிங்கன்னா கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே அதுக்கிட்ட ஆன்சர் இருக்குது. பட் நம்ம கரெக்டான கேள்வியை கேட்குறோமன்றது தான் கொஸ்டினே. கைஸ், நான் உண்மையாக சொல்கிறேன். சப்போஸ் ஒரு வெப்சைட்டோட பாஸ்வேர்டு எல்லாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது கூகுள் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக கேள்வி கேட்டிங்கன்னா அந்த பாஸ்வேர்டையும் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துரும். பட் நமக்கு கேள்வி கரெக்டாக கேட்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நான் இப்போ ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லிடுறேன். ஓகே கைஸ், உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் சர்ச் இன்ஜினில் போயிட்டு நமக்கு இப்போ நான் என்ன வேணும்னா பைத்தான் புக்ஸை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன போட போகிறேன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் புக்ஸ் ஃப்ரீ டவுன்லோட்னு கொடுக்குறேன். பட் இப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது ராங்கானவே. ஏன்னா அது வெப்சைட்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட்டை தான் உங்களுக்கு திருப்பி உள்ளே கொண்டு போய் காட்டிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இப்போ எப்படி ட்ரை பண்ண போகிறோம், புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். நம்ம இப்போ இதுக்கு கூகுள் ஹேக்கிங்கை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இன்னொரு ப்ரௌசர் டேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அதே மாதிரி பைத்தான் ப்ரோக்ராமிங் புக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைல் டைப் அப்படின்னு போட்டு ஒரு ரெண்டு கோலன் வச்சுட்டு ஃபைல் டைப் வந்து பிடிஎஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிடுங்க. இப்போது சர்ச் பண்ணிங்கன்னா வர்ற எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வெறும் பிடிஎஃப் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் அந்த புக்ஸை ஸ்ட்ரெயிட்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு கரெக்டான புக் வேணும்னா எக்ஸாம்பிளுக்கு அந்த புக்கோட நேமை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு வித் ஆத்தரோட டைப் பண்ணிவிட்டு ஃபைல் டைப் அப்படின்னு போட்டு காலன் வச்சு பிடிஎஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த புக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்க எல்லா புக்கும் உங்களுக்கு ஈஸியாக லிஸ்ட் ஆகிடும். நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் மேலே ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்குள்ளே போய்டும். ஸோ டைமும் நிறையவே சேவ் ஆகும். பிபிடி ஃபைல்ஸ் வேணும்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு போட்டுட்டு இப்போ ஃபைல் டைப் வந்து பிபிடி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ எனக்கு லிஸ்ட் ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிபிடியாக தான் மென்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வெப்சைட் பக்கத்தில் பார்த்தாலே பிடிஎஃப்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அண்ட் பிபிடின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரெஸ் பண்ணுற மூலியமாகவே பிபிடி ஸ்ட்ரெயிட்டாகவே டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் உள்ளே போய் ஒரு வாட்டி சர்ச் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இது ஒரு நியூ மெத்தட் ஆஃப் சர்ச்சிங்னே சொல்லலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு இப்போ சிலபஸ் டவுன்லோட் பண்ணணும், எது டவுன்லோட் பண்ணாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கைஸ், அண்ட் வீடியோ எண்டு வரைக்கும் வந்து உங்களுக்காக ஒரு நியூ இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். இப்போது நீங்கள் அங்கே ஃபைல் டைப்புக்கு பதிலாக இப்போ நம்ம யூஆர்எல் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் சர்ச் இன்ஜினில் போய்ட்டு யூஆர்எல் அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் வச்சுட்டு உங்களுக்கு இப்போ நான் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அடிச்சேன்னா எனக்கு அதாவது யூஆர்எல் எந்தெந்த வெப்சைட்டோட யூஆர்எல்லில் பைத்தான்ற வேர்ட் மென்ஷனாக இருக்கோ அது எல்லா யூஆர்எல்லையுமே நான் கலெக்ட் பண்ணி எடுத்துடலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டான யூஆர்எல் தெரியல. எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ் ராக்கர்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்களோட .in .co அப்படின்றத மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. பட் தமிழ் ராக்கர்ஸ்ன்றது அப்படியே தான் இருக்கும், இல்லை ராக்கர்ஸ்ன்றது அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா யூஆர்எல் அப்படின்னு போட்டு தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த தமிழ் ராக்கர்ஸ்னு எந்தெந்த யூஆர்எல்ல மென்ஷன் பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையுமே ஷார்ட் கட் பண்ணி உங்களுக்கு கூகுள் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஷோ பண்ணிவிடும். அண்ட் இதுதான் கைஸ் உங்களுக்கான அந்த சின்ன டிப். ஆனால் உங்களுக்கு இன்னும் நிறையா அந்த மாதிரி ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும், கூகுள் டாக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நான் கீழே இருக்க டெலகிராம் லிங்க் தரேன். அதில் போய் பாருங்கள். அதில் உங்களுக்காகவே நாங்கள் ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் எல்லாமே தெளிவாகவே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் அண்ட் சர்ச் இன்ஜினில் இருக்கிற ஹேக்கிங் டாக்ஸ் நாங்கள் நிறையாவே கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி வீடியோ. லவ் யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.